நம்முடைய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். ஆண்டவர் இயேசு ஏன் இந்த பூமிக்கு வந்தாரு? பாவிகளை ரட்சிப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார். அடுத்தது, நமக்காக அவர் பாவம் ஆயினார். அவரோடு நாம சேர்ந்து வாழணும். அதுக்கு நமக்கு ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்து காண்பிக்க வந்தார். நித்திய ஜீவனை நம்ம சுதந்தரிப்பதற்காக கர்த்தர் நமக்கு வந்தார். கிருபையும் சத்தியமும் அவர் மூலமாக நமக்கு வெளிப்பட்டது. தொடர்ந்து நம்ம சத்தியத்தின் பாதையில நடப்பதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவரையும் அவர் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினதினால் அடிச்சூடுகளை வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். நம்ம ஜீவனை சுதந்திரிப்பதற்காக காணாமல் போன ஆடுகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் கண்டுபிடிக்கும்படியாக வந்தார். இழந்து போனதை எல்லாம் மீட்கும் பொருளாக மனுஷகுமாரன் வந்தார். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும் பொருட்டு மனுஷகுமாரன் வந்தார். நிறைய காரியங்களை அவர் செய்திருக்கிறார். ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 9:39. அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். நம்முடைய கண் இன்னைக்கு குருடா இருக்கா? இல்ல நம்முடைய கண்ணுல உண்மையிலேயே ஒரு பார்வை இருக்கிறதா? கிறிஸ்துவின் பார்வை இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். முதலாவது, நீதிமொழிகள் 27:20. திருப்தி அடையாத கண். ஹஸ்பண்ட் மாசம் ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவரா இருக்கலாம். அடுத்தவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு 80,000 ரூபாய் இல்லைன்னா 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவரா இருக்கலாம். இல்ல ஒரு பிசினஸ் மேனா இருக்கலாம். இவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் 80,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, 1,00,000 சம்பாதிக்கிறாரு, எவ்வளவு உஷாரா இருந்து பணத்தை சம்பாதிக்கிறாரு. என் புருஷனுக்கும் இருக்கிறாரு, இவருக்கு ஒரு சாமர்த்தியமும் இல்ல, ஒரு திராணியும் இல்ல, ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நினைக்க தோணுதா இல்லை? அதே மாதிரிதான் கணவன்மார்களுக்கு தங்களோட மனைவிகளை பார்க்கும் பொழுது, அவங்க எல்லாம் அவ்வளவு அழகா இருக்கிறாங்க, என் மனைவி இருக்கிறாளே கருப்பா மூக்கு சப்பையா, இவளுக்கு ஒரு நல்ல சமைக்க தெரியுதா, அது பண்ண தெரியுதா, இது பண்ண தெரியுதா, ஒண்ணுமே தெரியல, நான் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு மற்றவர்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை ஒப்பிட்டு பார்த்து நினைக்க தோணுகிறதா? அதே மாதிரிதான் பிள்ளைகளை குறித்து மற்றவங்களோட பிள்ளைகளை பார்க்கும் பொழுது, அப்பா அவங்க பிள்ளைங்களை என்ன டேலண்ட்ப்பா, இல்ல ஸ்டேட் ரேங்க் வாங்குறாங்க, டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் வாங்குறாங்க, அப்படி படிக்கிறாங்க, அவ்வளவு சாமர்த்தியமா என்னென்னமோ புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க, பயங்கரமா சாதிக்கிறாங்க. என் பிள்ளை இருந்து ஒண்ணும் படிப்பும் வரல, ஒன்னும் வரல, மண்டையில ஏறவே மாட்டேங்குது, நானும் இவளுக்காக நான் தான் படிச்சு பாக்குறேனே தவிர இவங்க படிச்ச பாடு காணோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளை ஒப்பிட்டு பார்த்து இப்படி எல்லாம் நினைக்க தோணுதா இல்லையா? வேதம் சொல்லுகிறது இந்த கண் குருட்டு கண்ணா. நாம் அத்தனை பேரும் குறைவுள்ளவர்களை கர்த்தர் நமக்கு ஒரு உறவை கொடுக்கும் பொழுது, கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், இந்த திருச்சபையில நமக்கு அவர் கொடுத்திருக்கிற சகோதர சகோதரிகள், சமுதாயத்தில் நமக்கு அக்கம் பக்கத்தார், நம்ம ஒரு வேலை செய்யற இடத்துல நம்ம கூட அநேகர் வேலை செய்யலாம், யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் கொடுக்கும் பொழுது குறைகளோடு சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளப்படும். கர்த்தர் நமக்கு கொடுக்கும் பொழுது ஒரு நம்பிக்கையோடு கொடுக்கிறார். என்ன தெரியுமா? இந்த குறைகளை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நாம் நிறைவாக்குவோம் என்ற நம்பிக்கையோடு தான் கர்த்தர் அந்த குறைகளோடு நம்மிடத்தில் கொடுக்கிறாரு. அப்ப அதிக குறைவுள்ளவர்களை கர்த்தர் ஒருத்தர் கொடுக்கிறாரா என்ன அர்த்தம்? அதிக நம்பிக்கை அவர்கள் மீது வைத்திருக்கிறார் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. இப்படி யோசித்து நான் பார்த்தேன் என்றால் இந்த கண் இதுதான் பார்வை. போய் அடுத்த வீட்டுக்கு போறப்ப ஒரு புதுசா ஒரு அருமையா ஒரு பர்னிச்சரை பாக்குறப்ப, நம்மளால எல்லாம் நினைச்சா கூட இப்படி எல்லாம் வாங்க முடியுமா? மத்தவங்க நல்ல காஸ்ட்லியா ஒரு ட்ரெஸ்ஸ போட்டு பாக்குறப்போ, ஐயோ நம்மளால எல்லாம் இப்படி வாங்க முடியல, நம்மளால ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு மேல ஒரு புடவை நினைச்சு கூட பார்க்க முடியலையே, நம்ம இன்னும் சபைக்குள்ள இத்தனை வருஷமாய் நம்ம இன்னும் அதே நிலைமையில தானே இருக்கிறோம், நம்மளுடைய நிலைமையில ஒண்ணும் மாற்றம் இல்லையே, அப்படி எல்லாம் நினைக்க தோகுதா? அப்ப இந்த கண் குருட்டு கண்ணுதான். தேவன் நமக்கு எப்படி கொடுத்திருக்கிறாரோ அதில் நாம் திருப்தியாக இருக்கணும். கர்த்தர் நமக்கு கொடுத்தவற்றையெல்லாம் அன்பால் சரி செய்யப்பட்டோம். ஹல்லேலூயா. இந்த பார்வைதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற பார்வை. நீதிமொழிகள் 6:17. மேட்டிமையான கண்களை கர்த்தர் வெறுக்கிறார். இந்த சாலமன் பாருங்க, அவ்வளவு ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அருமையாக கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டி பல வருஷங்களாக கட்டி பிரம்மாண்டமாக பிரதிஷ்டை பண்ணுகிறான். அந்த ஆலயத்தை பார்க்க, அதனுடைய பிரம்மாண்டத்தை பார்க்க பல தேசங்களிலிருந்து வந்து செல்லுகிறார்கள். எந்த அளவுக்கு மனமேட்டிமை பாருங்க. ஆண்டவர் தரிசனமாகி
அவனை எச்சரிக்கை செய்கிறார். நீ போகிற பாதை தப்புப்பா, பாகாலுடைய வழியில போற, நீ உன்னை திருத்திக்கோ, எச்சரிக்கையா இரு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தன்னுடைய கழுத்தை கடினமாக்கி கொள்ளுகிற அளவுக்கு மேட்டிமை. இன்னைக்கு விசுவாசிகளுடைய லிஸ்ட்லயே அவன் இல்லாம போயிட்டான். அகந்தையான கண் ஆபத்தானது, அழிவுக்கு நேராக தான் அகந்தை கொண்டு போகும். இந்த லேயாள் பார்த்தோம்னா கூச்ச பார்வை உள்ளவள். யாக்கோபுக்கு லேயாள் மேல அவ்வளவா பிரியம் இல்லை. ஆனா இந்த ராகேல் தான் அழகா இருந்ததுனால இந்த ராகேல் மேலதான் யாக்கோபுக்கு அவ்வளவு பிரியம், அவ்வளவு ஆசை. இப்போ இந்த ராகேல் லேயாளை எப்படி பார்க்கிறா? அற்புமாய் பார்க்கிறார். ஆனால் பரலோகம் இந்த லேயாளதான் தெரிந்து கொண்டது. இந்த லேயாள் மூலமா தான் யூதா வருகிறார். ஆண்டவர் இயேசுடைய வம்சமே அந்த லேயாள் மூலமாகத்தான் வருகிறது. ஆனால் அவளை இந்த உலகம் அற்பமாக பார்க்கிறது. இவளுக்கு குழந்தையே பிறக்கல. தன்னுடைய சகோதரி மேல பொறாமைப்படுகிறார். புருஷன்கிட்ட போய் சண்டை போடுறான், எனக்கு குழந்தையை கொடுங்க இல்லைன்னா நான் சாகுறேன். அப்ப யாக்கோபு சொல்லுகிறார், நானா உன்னோட கற்பத்தை அடைச்சு வச்சு, கர்த்தர் இல்ல உன்னோட கற்பத்தை அடைச்சு வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். உடனே என்ன பண்றான், எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலைக்காரியை யாக்கோபுக்கு கொடுக்கிறார். இந்த டிவி அப்படியே ஒருத்தர் உருக்கிரும் பாருங்க, அப்படியே வெயிட் எல்லாம் குறைஞ்சு போய் அப்படியே எலும்பும் தோலுமா ஆயிடுவாங்க கண்டுக்காம விட்டா. அந்த மாதிரி ஒரு கொடூரமான நோய் ஆத்மாவுல இருக்கிற நோய்னா அது பொறாமதான். யாக்கோபுக்கு ஜாக்பாட் தானே, போட்டி போட்டுக்கிட்டு 2 பேரும் வேலைக்காரிகளை யாக்கோபுக்கு கொடுக்குறாங்க. அடுத்தது, தன் கிட்ட வேலை செஞ்சிட்டு இருக்கிற ஒரு பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்ணுக்குன்னு ஒரு மனசு இருக்குமா? அவள் தன்னுடைய வாழ்க்கை இப்படி அமையணும்னு மனசுல ஒரு ஆசை, விருப்பம் இருக்குமா? ஒரு நியாயமான விருப்பமாக இருக்கலாம் தானே அது. ஆனால் அந்த விருப்பத்தை பற்றி அல்லது மற்றவர்களுடைய உணர்வுகளை பற்றி எதையுமே யோசிக்காம இவள் தன்னுடைய பொறாமை நினைத்த உடனடியா வேலைக்காரியை கொடுக்குறா அப்படின்னா அந்த வேலைக்காரியை பற்றி இவர்களுடைய மனது எப்படி இருக்குது? மற்றவர்கள்லாம் தனக்கு ஒரு அடிமையை போல் நினைக்கின்ற ஒரு சுபாவம். அப்படி மற்றவர்களை தங்களுக்கு அடிமைப்படுத்த நினைக்கின்ற கண் குருட்டு பார்வை. அதெல்லாம் நீதிமொழிகள் 23:5 இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானே. அது வேணும், இது வேணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்து மேலே பாக்குற எல்லாத்து மேலே ஆசைப்படுறது. பொருட்கள் மேல ஆசை, புடவைகள் மேல ஆசை, நகைகள் மேல ஆசை, சொத்துகள் மேல ஆசை, எல்லா ஆசை. பூமியே அக்கினிக்கரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 10,000 கோடி 20,000 கோடி போட்டு ஒரு வீடு கட்டினா கூட கிறிஸ்தவருடைய வீடுன்னு தனியா பூமியில தொங்கிட்டு நிக்க போதா? இல்ல அந்த இடத்துல ஒன்னும் நிக்க போறது இல்ல, எல்லாமே தான் அக்கினிக்கரையாக போகுது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லாமற் போகின்ற பொருள் மீது உம்முடைய கண்களை பறக்க விட்டால் அந்த கண் குருட்டு கண். நம்முடைய கண் எதை பார்க்கணும்? பரலோகத்தில் ஆண்டவர் பிதாவுக்கு வலது பார்சத்தில் இருக்கிறாரே ஆண்டவர், அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரே சிங்காசனம். நானும் ஒரு நாள் போய் அவருடைய மடியில உட்காரணும், நானும் போய் அந்த நித்திய ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னு என்னோட கண் அதை பார்த்து முன்னேறணும். அப்பதான் அந்த கண் பார்வை உள்ள கண். இதெல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போகும்போது நமக்கு நல்லாவே தான் தெரியுது. ஆனாலும் நம்முடைய கண்கள் அது மேல பறந்து கொண்டு இருக்கா இல்லையா? அடுத்தது மத்தேயு 7:3 மற்றவர்களுடைய குறைகளை பார்க்கின்ற கண். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒவ்வொரு சபைக்கும் கர்த்தர் எழுதும் பொழுது முதல்ல அந்த சபை மக்களிடத்துல என்ன நல்ல விஷயங்கள் இருக்கு, அந்த நல்ல விஷயங்களை முதல்ல கர்த்தர் பாராட்டுது. இன்றைக்கு கர்த்தர் நம்ம கிட்ட கொடுத்த ஒவ்வொருவரிடத்துல, கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகள் எல்லாரிடத்திலும் நல்ல விஷயங்களும் இருக்கும், குறைகளும் இருக்கும். முதல்ல நல்ல விஷயங்களை நம்ம பாராட்டப்படணும். செய்யறோமா? நம்ம ஒரு 10 காரியம் எதிர்பார்த்திருப்போம், அவங்க ஒரு 5-6 செஞ்சிருப்பாங்க. அதுக்கு முதல்ல அவங்களுக்கு ஒரு பாராட்டுதலை தெரிவிக்கிறோமா? கர்த்தாவே இப்படி அவர்கள் செய்யும்படியாக எனக்கு கொடுத்தீரே, நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு முதல்ல ஸ்தோத்திரம் செய்யறோமா? இல்ல, ஆண்டவர்கிட்டயும் நம்ம முறுமுறுக்கதான் செய்யறோம், அவர்களிடத்திலும் நம்ம என்ன பண்றோம்? கடினமாய் தான் பேசுகிறவர்களா காணப்படுகிறோம். உண்மையா இல்லையான்னு யோசிச்சு பாருங்க. சோ அப்படிப்பட்ட கண் நமக்கு இருந்தா அது குருட்டு கண். முதல்ல நிறைகளை பார்க்க பாரு. கர்த்தர் அந்த நிறைகளை பாராட்டிட்டு தான் அப்புறமா தான் சொல்றாரு, ஆகிலும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, இந்த குறையை நீ சரி செய்து கொள் அப்படின்னு கர்த்தர் அன்பாய் அந்த இடத்துல ஒவ்வொரு சபைக்கும் எடுத்து சொல்லுகிறார். அப்படித்தான் நாமும் நம்முடைய உங்ககிட்ட இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குப்பா,
ஆனாலும் இந்த ஒரு விஷயத்துல ஒரு குறை இருக்கு பாரு, இதையும் நீ கர்த்தருக்குள்ள நீ சரி செய்து கொண்டால் நீ இன்னும் ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி அப்படித்தான் நடத்தணுமே தவிர எடுத்த உடனே குறைகளை பார்த்து குற்றம் சாட்டி அவர்களை புறக்கணிக்கிற கண் குருட்டு கண். பவுல ராயன் கிட்ட அனுப்புறாரு அகிரிப்ப ராஜா. ஒரு டீமே அவரை கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. மெலிதா தீவு கிட்ட போறாங்க. மெலிதா தீவு கிட்ட போன உடனே அங்க எல்லாம் பயங்கர குளிர், எல்லாம் நெருப்பு வச்சு எல்லாம் குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. இவரும் பவுலும் சில குச்சிகளை எடுத்து போடுறாரு. அதுல ஒரு பாம்பு ஒரு கையை பிடிச்சிருச்சு. பார்த்த உடனே சுத்தி இருக்கிற மெலிதா தீவு மக்களுக்கு என்ன மனசுல தோணுது, இவன் என்ன பாவம் செஞ்சானோ, அவன் பாவம் எருசலேம்ல இருந்து இங்க வரைக்கும் துரத்திட்டு வந்துட்டே இருக்கு, இவன் சாக போறான் சாக போறான் சாக போறான்னு அவனை பார்த்துட்டே இருக்கிறாங்க. என்னன்னு, அவன் செத்து விடுவான்னு பார்த்துட்டு. நம்ம இப்படி மற்றவர்களை குறித்து தீர்க்கிறோமா இல்லையா? அந்த கண் குருட்டு கண் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு, மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, ஒரு உபத்திரம் வந்துருச்சு, ஒரு பாடு வந்துருச்சு அப்படின்ன உடனே அவங்க ஏதோ ஒரு பெரிய பாவம் செஞ்சிருக்காங்கப்பா, அதனாலதான் அவங்களுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கிற கண் குருட்டு கண். யோபு கிட்ட அப்படித்தானே அவரோட சிநேகிதர்கள்லாம் பேசினாங்க. என்ன பாவம் செஞ்சியோ எல்லாத்தையும் கர்த்தர் ஒரே நாள்ல உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டாரே, நீ போய் கர்த்தர்ட்ட விசாரி நீ என்ன பாவம் செஞ்சன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அவனை இன்னும் நொந்து போனவருடைய இருதயத்துல இன்னும் அவர்கள் காயப்படுத்துகிறார். அந்த சூழ்நிலையிலிருந்து அவங்க வெளியே வரணும்னு சொல்லிட்டு தான் நம்ம திருச்சபை மக்கள் பிரயாசப்படணும். மாறாக அவங்க என்ன பாவம் செஞ்சாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ற கண் குருட்டு கண். ஏசாயா 11வது அதிகாரம் 3வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும், அவர் தமது கண் கண்டபடி நியாயத்திற்காமலும் தமது காது கேட்டபடி நியாயத்திற்கு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரிக்கிறவர். கர்த்தர் எதை செய்தாலும் சத்தியத்தின்படிதான் சீர்தூக்கி பார்ப்பாரே தவிர நம்ம கண்ணு பார்த்ததை வச்சோ காது கேட்டதை வச்சோ ஒருபோதும் அவர் தீர்ப்பு செய்வது இல்லை. அவர் தீர்ப்பு செய்தால் அது சத்தியத்தின்படி இருக்கும். நம்ம கண்ணால பார்த்தா கூட பார்த்த விஷயத்தை வச்சு நம்ம தீர்ப்பு செய்யணும். நம்ம எவ்வளவு நம்பிக்கைக்குரியவர்கள் நம்ம கிட்ட சொன்னாலும் நம்ம கேட்ட விஷயத்தை வச்சு தீர்ப்பு செய்யக்கூடாது. நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம தப்பா யூகம் பண்ணினா கூட அது பாவம். ஈசாயுடைய மற்ற பிள்ளைகள்லாம் போர் வீரர்கள், எல்லாருமே நல்ல ஆஜானுபாவம் பராக்கிரமசாலிகளாக இருக்கிறாங்க. இப்ப சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் தள்ளிட்ட சவுலுக்காக நீ துக்கப்பட்டு இருக்காத, நான் ஈசாயின் மகன் தாவீதை எனக்காக தெரிந்து கொண்டேன், நீ போய் அவனை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. சொன்ன உடனே ஈசாயோட வீட்டுக்கு போறான். போகும் பொழுது அந்த ஈசா என்ன பண்றான், தன்னுடைய யுத்த வீரர்களாடி தன்னுடைய மற்ற பிள்ளைகளை தான் காண்பித்தான். சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட, எப்ப இவ்வளவுதான் உன்னுடைய பிள்ளைகளா, இவங்க யாருமே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படலையே, உனக்கு வேறு பிள்ளைகள் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் சொல்றான், ஆமா ஒருத்தங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வர சொல்ல. அந்த அளவிற்கு தன்னுடைய சொந்த பெற்றோரால் புறக்கணிக்கப்பட்டவன் தான் தாவீது. ஐயோ, என் அப்பா அம்மா எல்லாம் மத்த அப்பா அம்மா மாதிரி இல்லையே, மத்த அப்பா அம்மா எல்லாம் எவ்வளோ அவங்க பிள்ளைங்கள்ட்ட அன்பா இருக்கிறாங்க, அப்படி தாங்குறாங்க, இது அப்பா அம்மா இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தாவீது வருத்தப்பட்டு இருந்தானா? இல்லையே. அவன் கர்த்தரை நம்பி இருந்தான். அவனோட கண்கள் கர்த்தரை நோக்கி கொண்டிருந்தது. ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தான். தன்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலே கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். கர்த்தர் தன்னிடத்தில் தவறுகளை சுட்டி காட்டின பொழுது அதை திருத்தி கொண்டான். அதனால கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக இருந்தான். இன்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலைகளுக்கெல்லாம் நம்முடைய இயலாமைக்கெல்லாம் யாரையாச்சும் ஒருத்தர் காரணம் சொல்ல பார்ப்போம். எங்க அப்பா அம்மா எல்லாம் நல்லா சம்பாதிச்சு எனக்கு இப்படி எல்லாம் கொடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா நான் ஏன் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறேன் நினைக்க தோணுதா இல்லையா? எங்க அப்பா அம்மா எல்லாம் அப்படியே என்ன வெறும் பிள்ளைங்களா அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க, அதனால இன்னைக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது. அவங்க அப்பா அம்மா எல்லாம் எவ்வளவு சொத்து அவங்களுக்கு எல்லாம் வச்சுட்டு போயிருக்கிறாங்க, அதனால இவங்க எல்லாம் இன்னைக்கு நல்ல ஆண்டு அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறோமா இல்லையா? அதெல்லாமே குருட்டு கண் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய கண் கர்த்தரை நோக்கணும். என் தேவன் எனக்கு போதுமானவர், நான் அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் அவர் என்னை உயர்த்த வல்லவர். புழுதியிலிருந்து கர்த்தர் உயர்த்த வல்லவர், சிறையிலிருந்து சிங்காசனத்திற்கு புறப்பட செய்வார். யோசேப்பை சிறையில் இருந்து சிங்காசனத்துல கொண்டு போய் உட்கார. இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலைகளுக்காக அடுத்தவர்களை காரணம் காட்டுகிறோமே, இந்த கண் எல்லாமே குருட்டு கண். நம்முடைய வாழ்க்கை என்பது நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிறது. இதில் நான் தேவனோடு எந்த அளவுக்கு கைகோத்து நடக்கிறோனோ அந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்த வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 73:7, கொழுப்பு நிறைந்த கண், அகம்பாவமான பார்வை,
மற்றவர்களை அற்பமாய் பார்க்கின்ற பார்வை. ஆண்டவர் இயேசு அந்த சின்ன பிள்ளைகளை அந்த சீஷர்கள் தடை செய்யும் பொழுது கர்த்தர் சொல்றாரு சீஷர்களிடத்துல, இவர்களை தடை செய்யாதீர்கள், சிறு பிள்ளைகளுக்கு என்னிடத்தில் வரவிடுங்க. ஏன்? இவர்களுக்கென்று நியமிக்கப்பட்ட தேவ தூதர்கள் என்னுடைய பரமபிதாவை எப்பொழுதும் தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சின்ன பிள்ளைங்களை கூட அற்பமா எண்ணக்கூடாது என்று வேதம் கற்றுக்கொள்ளும். ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுது இது என் கர்த்தரால் இவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள், இவர்கள் என் தேவனுடைய சிருஷ்டி. நீங்க எத்தனை பேர் உருவத்தை பார்த்து கேலி பண்றோம்? யோசிச்சு பாருங்க. குருடனை சிருஷ்டித்தது யாரு? செவிடனை சிருஷ்டித்தது யாரு? மாற்றுத்திறனாளிகளை எல்லாம் சிருஷ்டித்தது யாரு? அப்போ அவர்களுடைய சிலருடைய குரல் எல்லாம் பார்த்தோம்னா மென்னா இருப்பாங்க, அவங்க வாய்ஸ் கேர்லிஷா இருக்கும். பாத்திருக்கீங்களா? பெண் பேசுவது போல ஒரு கீச்சு குரல் இருக்கும். சில பெண்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா குரல் ஆண்களை போல இருக்கும். அப்போ நம்ம இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நாம அவர்களை கேலி பண்றோமா? உடம்புல கொழுப்பு இருந்தா அதுக்கேத்த மாதிரி உணவு எடுத்தோம்னா நல்ல பழம்லாம் சாப்பிட்டு கொழுப்பு குறைஞ்சிடும். ஆனா ஆத்துமாவுல கொழுப்பு இருக்கு. கண்ணு மேட்டிமையா பார்ப்போம், அகம்பாவத்தோட பார்க்கும், மற்றவங்களை அற்பமா பார்க்கும், பரியாச பார்வையோட பார்க்கும். உபாகமம் 29வது அதிகாரம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் கூட வந்துட்டு இருக்கிறார். தன்னோட கைவல்லமையால் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை விடுவித்து கூட்டிக் கொண்டு வருகிறார். ஆனா இந்த 40 வருஷமும் அந்த ஜனங்களோடு அவர் பகல்ல மேகஸ்தம்பமா, இரவுல அக்னி ஸ்தம்பமா வராரு. காலையில தேவ தூதர்கள் சாப்பிடுகின்ற மன்னா, சாயந்தரமானா இறைச்சி, இவர்களுக்கு குடிக்க கண்மலையை பிளந்த தண்ணீர், எல்லாமே குறையில்லாம கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். ஆனாலும் இந்த ஜனங்கள் என்ன பண்ணல? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில. அப்ப மோசே சொல்றான் பாருங்க, 29வது அதிகாரம் 3-4 வசனங்கள். கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டீர்களே, ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. ஏன் அவர்கள் அந்த அளவிற்கு கர்த்தருடைய அன்பை பரீட்சை பார்த்து கொண்டு இருந்தார்கள்? கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிறாங்க, தேவனுடைய வார்த்தையை மீறி போடுகிறவர்களா இருந்தாங்க, கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுக்கிறவர்களா இருந்தாங்க, கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த மோசேக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறவர்களாக இருந்தாங்க. எல்லாம் போற வழியிலே வனாந்தரத்திலே செத்தாங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவர்களுக்கு உணரத்தக்க இருதயத்தை கொடுக்கல, காணத்தக்க கண்களை கொடுக்கல, கேட்கத்தக்க காதுகளை கொடுக்கல. புரியுதா? கர்த்தருக்கு நம்ம முதல்ல நன்றி சொல்லணும். கர்த்தர் உணரத்தக்க இருதயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை காணத்தக்க கண்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை கேட்டு உணரத்தக்கதான செவிகளையும் கர்த்தர் இன்றைக்கு கொடுத்திருக்கிறது. நமக்கு கிடைத்த ஒரு மகா பெரிய பாக்கியம். எல்லோருக்கும் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குதானே? இன்றைக்கு அவர்கள் ரட்சிக்கப்படாத நிலைமையில இருக்காங்க. சிலருக்காக மட்டுமா ஆண்டவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். இந்த உலகத்துல இருக்க அத்தனை கோடி மக்களுக்காகவும் தான் அன்றைக்கு ஆண்டவர் சிலுவையில தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். பரலோகத்திற்கு உண்டான அழைப்பு இந்த பூமியில இருக்கிற அத்தனை கோடி மக்களுக்கு உண்டு. அப்ப இன்றைக்கு அவருடைய செவிகள் மூடப்பட்டிருந்தா என்றைக்கும் அதே நிலைமையில இருப்பாங்கன்னு இல்ல. கர்த்தர் ஒரு கட்டத்தில் திறக்க வாய்ப்பு இருக்கு. பரலோக ராஜ்யம் அவர்களுக்கும் சமீபமாக தான் இருக்கு. பரியாச பார்வையோடு பார்க்கின்ற கண் குருட்டு கண் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது 2 பேதுரு 2வது அதிகாரம் 14வது வசனம். பாவத்தை விட்டு ஓயாத கண்கள். திரும்ப திரும்ப கர்த்தர் எவ்வளவுதான் எச்சரிக்கை செய்தாலும் பாவத்தை விரும்புகின்ற கண்கள், பாவத்தின் மீது ஆசை கொள்ளுகின்ற கண்கள், தேவன் எதையெல்லாம் வெறுக்கிறாரோ அதன் மீது ஆசை கொள்ளுகின்ற கண்கள். பாருங்க, இந்த ஆகாப் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா. இந்த ராஜாவுக்கு அவ்வளோ பெரிய அரண்மனை, அவனுக்கு வேலை செய்யறதுக்கு அத்தனை வேலைக்காரங்க எல்லாமே இருந்தது. அவன் தான் கர்த்தரோட இல்லை. அப்படி இருந்திருந்தும் அந்த பக்கத்துல இருக்கிற அந்த நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை தன்னுக்கு கீரை கொள்ளையா வேணும்னு ஆசைப்படுறான். அவ்வளவு இருந்தும் அவனுக்கு என்ன பண்ணல? பத்தல. அடுத்தவனுடைய பொருளை, அவற்றுடைய சொத்தை அபகரிக்கணும்னு இந்த ஆசைய போய் மனைவி கிட்ட சொன்ன உடனே அதை அடைவதற்கு அவர்கள் தேர்ந்தெடுக்கின்றபடி அதை விட பாவமானபடி என்னது? அவனுக்கு விரோதமாக பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி கொன்று அந்த நிலத்தை அவன் அபகரித்துக் கொள்ளுகிறான். பாருங்க, அடுத்தவனுதான் அநியாயமா பாவமான வழியில அபகரிக்கிற. பாருங்க, இதுதான் பாவத்தை விட்டு ஓயாத கண்கள். சிம்சோன் அப்படிதான் நசரேய விரோதத்தை கர்த்தர் கட்டளையிட்டு இருந்தார். பெற்றோர்கள் திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாங்க,
நசரேய விரதத்தை உனக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறாருப்பா, இந்த விரதத்தை நீ கரெக்டா இருக்கணும், இந்த விரதத்தை நீ மீறக்கூடாது அப்படின்னு பெற்றோர்கள் திரும்ப திரும்ப எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவன் மீறிக்கொண்டே இருக்கிறான். ஒரு கட்டத்தில் அவன் கண்கள் பிடுங்கப்பட்டது. நீதிமொழிகள் 30:17 தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். இவன் செய்ய வேண்டிய நசரேய விரதத்தை புறஜாதரை கொண்டு செய்யும்படியாக கர்த்தர் தான் அவன் கையில ஒப்பு கொடுத்தார். புரியுதா? ஏன்னா நம்ம அவர் சொல்லி கேட்கிற நிலைமையில இல்லைன்னா கர்த்தர் எங்கேயாச்சும் ஒப்பு கொடுத்து நம்மள கரெக்ட் பண்ணதான் பார்ப்பார். பரலோகம் அதைதான் செய்யும். புறஜாதி பெண்களை போய் கல்யாணம் பண்றான், மதுவே குடிக்க கூடாது, திராட்சை தோட்டத்து பக்கம் போறான், செத்த பணத்துக்கிட்ட போக கூடாது, சிங்கத்துக்கிட்ட தான், செத்த சிங்கத்துக்கிட்ட போறான். அது அந்த சிங்கத்துக்குள்ள இருந்த தேன் கூட எடுத்து அமைதியா இவனும் சாப்பிட்டுட்டு அப்பா அம்மா கிட்ட எங்க இருந்து எடுத்தவங்க கூட சொல்லாம அவளும் கொடுத்துட்டான். தொடர்ந்து மீறி கொண்டே இருக்கிறான். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம், பொல்லாப்பை விட்டு விலகுகிறதே புத்தி என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தேவன் எதை விரும்புகிறாரோ அதன் மீதுதான் நமக்கு பற்று இருக்கணும், அது மேலதான் நமக்கு ஆசை இருக்கணும். மற்றது மேல அவர் வெறுக்கிற விஷயங்கள் மீது நமக்கு என்ன வந்துடக்கூடாது, ஆசையோ மோகமோ நம்முடைய கண்களில் வந்துவிடக்கூடாது. அடுத்தது சங்கீதம் 119:37 மாயைகளை பார்க்கின்ற கண். ஆகான் சாபத்தீரானதுல என்ன பண்ணா எடுத்துக்கொண்டான். பவுல் கிளியரா சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாவற்றையும் அனுபவிப்பது எனக்கு தகுதியாயிராது. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு ஒரு தகுதியை பரலோகம் நிர்ணயம் செய்திருக்கிறது. அந்த நிர்ணயம் தேவனை இப்பொழுது விசுவாசிக்காத மக்களுக்கு அந்த நிர்ணயம் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு அது தெரியாது. ஆனால் தேவனை விசுவாசிக்கிற நமக்கு அந்த நிர்ணயங்கள், அவருடைய நியாயங்கள், அவருடைய விதிகள் நம்ம நிச்சயமா ஃபாலோ பண்ணிதான் ஆகணும். அவங்களாம் இப்படி பண்றாங்களே, நான் ஏன் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அந்த கண் குருட்டு கண். என் தேவன் எனக்கு என்ன நியமிச்சிருக்கிறார், இதுதான் நம்ம விரும்பணும். அந்த கண்ணு தான் உண்மையான பார்வையுள்ள கண். இந்த ஆகான் பாருங்க, இந்த தேவன் அந்த எகிப்து தேசத்துல இவங்க 400 வருஷமா அடிமைத்தனப்பட்டிருக்கிறாங்க. நியாயமான கூலி, இவர்கள் செய்த வேலைக்குண்டான கூலி கூட கிடைக்கல. கர்த்தர் இவர்கள் செல்லும் பொழுது அந்த எகிப்தியரிடத்திலிருந்து இவர்களுக்கு என்ன பண்ணாரு, பொன்னும் வெள்ளி அவர்கள் வாரி கொடுக்கும்படியாக கர்த்தர் தயை பாராட்டினார். எல்லாம் அவ்வளவு பொன்னும் வெள்ளியோட தான் இவங்க வராங்க, ஆடு மாடுகளோட எல்லாம் அப்படியே வராங்க, சம்பத்துகளோட தான் இவங்க புறப்பட்டு வராங்க. அப்ப தேவன் இவ்வளவு கொடுத்திருக்கும் பொழுது இப்ப யுத்தம் பண்ணி அங்க இருந்து கொண்டு வந்த பொருள், அந்த சாபத்தீடான பொருளை போய் ஆசை வச்சு என்ன பண்ணா எடுத்துக்கொண்டான். கடைசியில இஸ்ரவேல் எடுத்துக்கொண்டது ஆகான். இஸ்ரவேல் ஜனங்கள்ல 36 பேர் யுத்தத்துல கொல்லப்பட்டார். இதுதான் திருச்சபை குடும்பத்துடைய சட்டம். நம்ம குடும்பத்துல ஒருத்தர் செஞ்சாலும் சரி, திருச்சபை குடும்பத்துல ஒரு சகோதர சகோதரிகள் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்தாலும் சரி, அந்த உபத்திரவும் நம்ம எல்லாருக்குமே தான் வரும். அதற்குண்டான சிக்ஷை நம்ம ஒட்டுமொத்த திருச்சபை குடும்பத்துக்கும் வரும். அதுதான் இந்த உலகத்தின் சட்டத்திற்கும் பரலோக சட்டத்திற்கும் இருக்கிற வித்தியாசம். அப்ப மாயைகளின் மீது ஆசை வைக்கக்கூடாது, சாபத்தீடானதின் மேல ஆசை வைக்கக்கூடாது. மத்தேயு 18:9 இடறல் உண்டாக்குகின்ற கண். நம்ம கண்ணுல உண்டாகிற ஒரு ஆசை, நம்ம கண்ணு செய்யற தப்பு, இது நிமித்தம் மற்றவர்களையும் வழிவிலக செய்கிறது. இதுதான் இடரல் உண்டாக்குகின்ற கண். இப்ப தாவீது பத்சேபாள் மேல ஆசை வச்சு, சோ இப்ப இந்த கண்ணுல பாவம் உள்ள நுழைஞ்சிருச்சா, கர்ப்பம் தரிக்கும் பொழுது பாவத்தை உண்டாக்குகிறது, அவளை அடைந்து முடிந்து விடுகிறான். நாம ஒண்ணு நினைச்சுக்கணும், நாம செய்கின்ற எந்த ஒரு விஷயமும் நம்மை மட்டும் பாதிப்பது இல்லை, கர்த்தரையும் பாதிக்கும். எரேமியால அதுதான் கர்த்தர் சொல்றார், என் குமாரத்தி காயப்படுவதனால் நானும் காயப்படுகிறேன். அவ கர்ப்பமாயிட்ட நியூஸ் தாவீதுக்கு வருது, இப்போ கணவனை சாகடிக்கணும். இவ்வளவு ஒரு பெண்ணுக்கு வேதனை பாருங்க. முதல்ல அவ எந்த அளவுக்கு தன்னுடைய கணவனுக்கு உண்மையா இருந்திருப்பான். வேதத்துல எடுத்து வாசிச்சோம்னா பத்சேபாள், அவளுடைய கணவன், பத்சேபாளுடைய தகப்பன், அந்த குடும்பமே தாவீதுக்கு உண்மை முத்தமாய் சேவகம் செய்த குடும்பங்க. அந்த பாவம் நிறைவேறதுக்கு அப்புறம் அவளோட மனசு எவ்வளவு துடிச்சு போயிருக்கும். எந்த முகத்தை வச்சுட்டு நான் என் புருஷனை நான் இனி பார்க்க முடியும் துடிச்சிருப்பல. கர்ப்பமானவனே அவன் மனசுல எப்படி இருந்திருக்கும், ஐயோ இனி என் வாழ்க்கையே போச்சா அப்படின்னு எவ்வளவு கலங்கி போயிருப்பா. இவன் இப்ப என்ன பண்றான், உரியாவை எப்படியாச்சும் அனுப்பிச்சிடணும்னு பாக்குறான். உரியா போகல, அவன் தன்னுடைய பங்குல உத்தமமா நிக்கிறாங்க.
கொலை செய்யறதுக்கு லெட்டர் அவங்க கையிலே கொடுத்து அனுப்புறான். யோவாப்ட்ட போய் கொடுக்க சொல்லி. இது பாருங்க அடுத்த ஸ்டெப், எவ்வளவு நம்முடைய கண் இடரல் உண்டாக்குதுன்ட்டு. இப்ப யோவாப்ட்ட அந்த கடிதத்துல எழுதி அனுப்புறான். என்னது? யுத்தம் எந்த இடத்துல ரொம்ப பலமா மும்முரமா நடக்குதோ அந்த இடத்துல கொண்டு போய் உரியாவை நிறுத்து. இப்ப தப்பு யோவ் செய்யல, அடுத்த தப்பு இப்ப யார செய்ய வைக்கிறான்? யோவாவை செய்ய வைக்கிறான். இப்ப ஒரு இடத்துல யுத்தம் நடக்குதுன்னா அந்த இடத்துல டீமா தான் போய் யுத்தம் பண்ணுவாங்க இல்லையா? அவர் ஒரு அதிகாரி இருக்கிறாருன்னா அவர் தனக்கு கீழே வேலை செய்யற சோல்ஜர்ஸ் உடைய எல்லாருடைய பலனும் அவருக்கு தெரியும், எல்லாருடைய திறமையும் தெரியும். அப்ப எந்த இடத்துல ஆப்போசிட் ஆர்மி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோ அப்ப அந்த இடத்துல அவர் யாரை நிறுத்துவாரு? ஒரு நல்ல அதிகாரி ஸ்ட்ராங்கான இருக்கிற ராணுவ வீரர்களை தான் அந்த இடத்துல அனுப்புவார். கரெக்டா? இப்ப யோவாவுக்கு இவங்க ஒரு உத்தரவு கொடுத்து அனுப்புறான். என்னது? எங்க யுத்தம் மும்முரமா நடக்குதோ அந்த இடத்துல கொண்டு போய் உரியாவை நிப்பாட்டு. இப்போ தன்னுடைய ஆசைக்கு யார தப்பு செய்ய வைக்கிறான்? யோவாவை தப்பு செய்ய வைக்கிறான். அடுத்தது பாருங்க, அந்த லெட்டர்ல இன்னொரு வார்த்தை எழுதுறான். கூட போற ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க எல்லாரையும் உரியாவை விட்டு பின்வாங்கி போக சொல்லு. ஆப்போசிட்டா ஒரு 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு 10 பேர் 15 பேர் நம்ம ஆட்கள டீமா தானே ஃபைட் பண்ணுவாங்க, தனியா ஃபைட் பண்ண விடலாமா ஒருத்தனை? இப்ப அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கு யோவாவை கொண்டு உத்தரவு கொடுக்க சொல்றான். அவர்களையும் தப்பு செய்ய வைக்கிறான். என்னது? நீங்க எல்லாரும் அந்த உரியாவை மட்டும் தனியா விட்டுட்டு எல்லாம் போயிடுங்க. இப்ப ஒருத்தனோட கண் ஆசைப்பட்டது எத்தனை பேர் பாவம் செஞ்சாங்க? யோவ பாவம் செய்ய வச்சானா? அடுத்தது அந்த சோல்ஜர்ஸையும் பாவம் செய்ய வச்சானா? கூட இருந்து உரியாவை காப்பாத்தி இருக்கணும், அவங்க உரியாவை தனியா விட்டுட்டு போக வச்சானா? இதுதான் இடரல் உண்டாக்கும். நாமும் யாருக்கும் இடரலா இருந்துடக்கூடாது, யாரும் நம்முடைய வழியில் இடரலா இருக்க அனுமதிச்சிடக்கூடாது. நம்ம உண்மையிலேயே ஒருத்தரை நேசிக்கிறோம்னா அவங்க நம்ம வாழ்க்கையில இடரலா இராத அப்படின்னு பார்க்கணும். அதுதான் உண்மையான அன்பு. நம்ம கணவனை நேசிக்கிறோமா, பிள்ளைகளை நேசிக்கிறோமா, மனைவியை நேசிக்கிறோமா, உற்றார் உறவினரை நம்ம யார் மேல வைத்திருக்கிற அன்பும் என் சத்தியத்தை விட்டு மீறி செயல்படுவதற்கு அது ஒரு இடரலான கண்ணியா இருக்க அனுமதிக்கவே கூடாது. அதுக்கு பேரு அன்பே இல்லை. நிலையான வீட்டை கட்டுவேன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். ஆனா இந்த காரியத்தை செய்த பின்பு கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என்னுடைய பட்டயம் என்றென்றும் உன்னுடைய வீட்டை விட்டு விலகாது. அதனாலதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், இடரல் உண்டாக்குகிறவனுக்கு ஐயோ, அவனோட கல்லில் எந்திர கல்லை கட்டி அவனை சமுத்திரத்தில் அமிழ்த்துவது நலமாயிருக்கும். அடுத்தது இன்னொரு வசனம் நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 28:27. தன்னுடைய கண்களை ஏழைக்கு விளக்குகிறவன் மேல் சாபங்கள் வரும். நினைக்கலாம், ஐயோ நான் கர்த்தருடைய பிரமாணங்களை எல்லாம் 100% கரெக்டா ஃபாலோ பண்றேன்னு ஒருத்தர் வந்து ஏத்துக்கிட்டு சொன்னார். ஆண்டவர் உடனே சொன்ன, உன்னோட ஐஸ்வர்யத்தை எல்லாம் வித்து தரித்திரக்கு கொடுனாரு. அவரால் என்ன பண்ண முடியல? கொடுக்கவே முடியல. ஏன்? மனசெல்லாம் ஐஸ்வர்யத்து மேல இருந்தது. யோபோட 31வது அதிகாரத்துல பார்த்தோம்னா அவனோட கண்கள் எப்படி இறக்க சிந்தை உள்ளையா இருந்ததுன்னு வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அதே நீதிமொழிகள் 22:9 சொல்லப்பட்டிருக்கு, கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போகும் பொழுது கல்லர் கையில மாற்று அடித்து அவனோட வஸ்திரத்தெல்லாம் உறிஞ்சிட்டு குற்றுயிரும் குலையுருமா வச்சுட்டு போயிட்டாங்க. இது முதல்ல யார் வராங்க? பரிசேயன். பரிசேயன்னா அப்படியே இந்த பைபிளை கரைச்சு குடிச்சவங்க. அவனை பார்த்தான், அவனுக்கு ஏதாச்சும் நன்மை செய்தானா? விலகி போயிட்டான். அப்ப அவன் பரலோகத்தின் பார்வையில அவன் குருடனா? அவனுக்கு கண்ணு தெரிஞ்சுதா? குருடன். அடுத்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டது லேவி கோத்திரம். அடுத்தது ஒருத்தன் வந்தான், யாரு? லேவியன். அவனும் அவனை பார்த்துட்டு பக்கமாய் விலகி போனான். இப்ப இந்த லேவியன் குருடனா இல்லையா? குருடன். அடுத்தது இந்த யூத ஜனங்களால் புறஜாதியார் என்று அற்பமாய் எண்ணப்பட்ட சமாரியன் அங்க வரான். இப்ப அவனை பார்த்த உடனே மனது உருகினான். இப்ப யாருக்கு பார்வை இருந்துச்சு? சமாரியனுக்கு தான் கண்ணு தெரிஞ்சது. மீதி 2 பேரும் பரலோகத்தின் பார்வையில குருடன். நியாயமான தேவையில இருக்கிறவர்களுக்கு உதவி செய்கிறவருடைய கண்ணுல தான் பார்வை இருக்குன்னு சொல்லிட்டு பரலோகம் சொல்றேன். சோ நான் சில விஷயங்களை மட்டும்தான் உங்களுக்கு இன்றைக்கு எடுத்து காண்பித்திருக்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம கண்ணு நல்லா இருக்கணும்னா சங்கீதம் 119:18 சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, வேத அதிசயங்களை பார்க்கும்படி என்னோட கண்களை திறந்து கத்துட்டு கேட்கணும், என்னோட கண்ணை திறந்து கொடுங்கப்பா. நான் உம்முடைய பார்வை, ஆண்டவர் இயேசுடைய பார்வை தான் என்னுடைய பார்வையா இருக்கும். இந்த மாம்ச பார்வை எல்லாத்தையும் என்னை விட்டு தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி கத்தட்ட டெய்லி அதுக்காக ஜெபம் பண்ணணும். வெளிப்படுத்தின விசேஷத்துல அதான் சொல்றாரு கத்தர், என் பார்வையில நீ குருடனா இருக்கிற, ஆனா நீ உன்னை பத்தி என்ன நினைக்கிற? எனக்கு ஒரு குறையும் இல்லைன்னு நினைக்கிற.
அதனால தயவு செஞ்சு என்கிட்ட இருந்து கண்ணுக்குரிய கலிக்கத்தை வாங்கி போட்டுக்கோன்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பரலோகத்தின் பார்வையில யார் கண் தெரியுது அப்படின்னா, உன்னத பாட்டு 1வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ரூபவதியே உன்னுடைய கண்கள் புறா கண்கள். ஆண்டவர் யோவான் ஸ்நானத்துல ஞான ஸ்நானம் எடுத்துட்டு யோர்தான் நதியில கரையேறி வருகிறார். அப்பொழுது ஆவியானவர் எப்படி இறங்கினாரு? புறா வடிவத்தில் இறங்கினார். அப்போ ஆவியானவருடைய பார்வை யாருக்கு இருக்கிறதோ அந்த கண்கள் தான் புறா கண்கள். அந்த பார்வையை தான் பரலோகம் நம்ம கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கு. கர்த்தர் கூட சொல்றாரு, உன் கண் உனக்கு இடர் உண்டாக்கிறார், அந்த கண்களை பிடுங்கி போடு. 2 கண்ணோட நரகத்துக்கு போவதை காட்டிலும் குருடனாய் நீ பரலோகத்துக்கு வருவது நலன்னு சொல்றாரு. அதனால கண்ணே இந்த பூமியில நமக்கு இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, புரியுதா? ஆவியோடு உன்னோட நம்மள ஆத்மாவில இருந்து கர்த்தரை தொழுது கொள்ளலாம். அநேகருக்காக இந்த இருதயத்தில் விண்ணப்பத்தை ஏறெடுக்க ஜெபிக்கலாம், புரியுதா? வேதத்தை கேட்கலாம், அதன்படி நடக்கலாம். ஆனா இந்த பூமிக்குரிய கண்கள் இருந்து ஆவிக்குரிய பார்வை இல்லாமல் குருட்டுத்தன்மையோடு இருந்தோம் என்றால் நாம் பரலோகத்தை சுதந்திரிக்க முடியும். கிறிஸ்துவின் பார்வை எனக்கு கொடுங்க. பாருங்க, இந்த பிலேயாம பத்தி நான் சொல்லி முடிக்கிறேன். பிலேயாம் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. ஒரு தடவை கர்த்தர் போக வேண்டாம்னு சொன்னானா இந்த இடத்துக்கு போகாதன்னு சொல்லிட்டாரு. ஒரு தடவை சொல்லிட்டாருன்னா சொன்னதுதான், அது கீழ்ப்படிஞ்சிருந்திருக்கலாம் இல்லையா? அன்னைக்கு அவன் கீழ்ப்படிஞ்சிருந்தானா இன்னைக்கு விசுவாசிகளோட லிஸ்ட்ல இருந்திருப்பான். திரும்ப திரும்ப போய் பார்க்கணும்ன்ற ஆசை வந்த உடனே கர்த்தர்ட்ட திரும்ப திரும்ப கேட்கிறான், நான் போறேன் போறேன்னு நச்சரிக்கிறத பார்த்தோன்னே போ, ஆனா நான் சொன்னதை மட்டும் தான் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அவனுடைய மதிக்கேட்டை கர்த்தர் அந்த கழுதையை கொண்டு திருத்துகிறார் அவன், புரியுதா? அப்போ தேவனால் கண் திறக்கப்பட்டு இப்ப போய் சொல்றான். ஏற்கனவே அவனுக்கு உலக பிரகாரமான பார்வை இருக்கு கர்த்தர், ஆனாலும் அவனோட கண்ணோட்டம் தப்பா இருக்குது. என்ன கண்ணோட்டம்? கர்த்தருடைய தீர்க்கதரிசி அந்த ராஜா கொடுக்கிற பொருள் மேல வெகுமதி மேல ஆசைப்படுறான். சோ அந்த கண்ணு இப்ப குருட்டு கண்ணா மாறுது. அதனால கர்த்தர் அவனோட இந்த குருட்டு கண்ணோட இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் அந்த கழுதையை கொண்டு அவனை ஒரு தடவை திருத்துறாரு. இப்ப அங்க போய் தீர்க்க தரிசனம் சொல்ல பொழுது அவன் என்ன தெரியுமா சொல்றான்? கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் என்னெல்லாம் சொல்றாரோ அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அப்படியே தீர்க்க தரிசனம் தேவன் சொன்னது போல சொல்லி முடிச்சிடறான். ஆனா ஒரு முறை கண் திறக்கப்பட்டவன் மறுபடியும் அந்த ராஜா கொடுக்கிற வெகுமதிகள் மேல ஆசைப்பட்டு மறுபடியும் அவன் குருடாதான் போனான். அந்த ராஜாவுக்கு தப்பான ஐடியாவை சொல்லி கொடுத்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் சத்தியத்தை வீறும்படியாக செய்தான். இன்னைக்கு அவன் விசுவாசிகள் லிஸ்ட்லே இல்லை. ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிட்டான். யாரு? ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அதனால பரலோகம் யார் விஷயத்திலையும் பாரபட்சம்லாம் பார்க்காது. நீதி நியாயம் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரத்தை. அதே சிம்சோனை எடுத்துக்கோங்க. ஒரு காலகட்டத்துல குருடனாவே வாழ்ந்தான். கண்ணிருந்தும் குருடனாவே தேவனுடைய வார்த்தை மீறி எல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தான். கண்களையே பிடுங்கியாச்சு. இப்ப கடைசியில கர்த்தர்கிட்ட கதறான், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் எங்க அப்பா அம்மா சொன்னப்பெல்லாம் அந்த நசரை விரதத்துக்கு கீழ்ப்படியாம நான் போயிட்டேன். ஆண்டவரே, உங்களுடைய சத்தியத்தை எல்லாம் நான் மீறி நடந்துட்டேன். என்னோட கழுத்து வணங்கா கழுத்தாவே இருந்துருச்சு. நான் ரொம்ப பாவம் செஞ்சுட்டேன். இன்னைக்கு இந்த பார்வை எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். என்னை போட்டு விலங்கு போட்டு கட்டி இருக்கிறாங்க. என்னை தயவு செய்து இன்னும் ஒரு விசை நினைத்தரணும். கர்த்தர்ட்ட கதறான். கர்த்தர் இந்த சரீரத்தில் அவனோட கண்களை பிடுங்கி இருந்தாலும் இப்ப ஆவிக்குரிய கண்களை கொடுக்கிறார், ஆவிக்குரிய பலத்தையும் கொடுக்கிறார். அப்படியே சத்துருக்களை எல்லாம் வீழ்த்தி விட்டு போனான். இந்த கண்ணுதான் நம்முடைய சரீரத்தில் விளக்காய் இருக்கிறது. இந்த கண் வெளிச்சமாய் இருந்தால் முழு சரீரமும் வெளிச்சமாய் இருக்கும். இந்த கண்ணில் இருள் இருந்தால் முழு சரீரமும் இருளாயிருக்கும், முழு வாழ்க்கையும் இருளடைந்துவிடும். கண்களை மூடலாம். அப்ப எங்களுடைய பார்வையை சரிப்படுத்தும். எங்களுடைய கண்கள் புறாக்கண்களா இருக்கட்டும் ராஜா. ஆவியானவருடைய பார்வையே எங்களுடைய பார்வையா இருக்கட்டும் தகப்பனே. இந்த கண்களினால் நாங்கள் பாவம் செய்து விடக்கூடாதபடி, இந்த கண்கள் யாருக்கும் இடரலாய் இருந்து விடக்கூடாதபடி, இந்த கண்கள் பார்க்கின்ற பார்வை அநேகருக்கு நாங்கள் ஆண்டவர் இயேசுவை வெளிப்படுத்தும்படியாக, அவருடைய அன்பை கொடுக்கும்படியாக, இந்த கண்களின் மூலம் அநேகருக்கு அன்பின் வெளிச்சம், தூய்மையான பரிசுத்தமான அன்பின் வெளிச்சம் மட்டுமே வெளியே போகணும். பாவ இருள் வெளியே போய்விடக்கூடாது தகப்பனே. அப்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும். அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக எங்களை மாற்றும், வழி நடத்தும். பரம கானானை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென்.